நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 4 லிட்ரு. திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், 7 ஆயில் கலந்துருக்கு, 21 மூலிகை போட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். பாட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ரீன் கலர் மூடி பாட்டில் இந்த மாதிரி தான். இதை வந்து இது பண்ணி நான் இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன். சரிங்களா? அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு மூடி எடுத்து கீழே வச்சுக்குவோம், ஆயில் ஊற்றும் போது சிந்தாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் இன்னுமே இருக்குது, உள்ளே வந்து மூலிகை இருக்குது. சில இது வந்து இந்த பக்கம் மூட்டை கட்டி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை கொண்டு போவேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் வடிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஆயில் நம்ம வந்து எப்படி ஊற்றலாம், எப்படி நான் வந்து மாற்றுறேன் அப்படிங்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஊற்றலாம். இருங்க, ஊற்றி காட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பாட்டிலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இல்லை நான் இங்கே வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாட்டிலும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு எத்தனை பாட்டில் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 3-4 லிட்டருக்கு எத்தனை பாட்டில் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். நம்மளுக்கு இன்னும் இந்த மூலிகையிலேயே இருக்கும். சரிங்களா? இல்லை அதுலேயே ஒரு பாட்டில் கிட்ட வரும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 பாட்டில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 லிட்டர் எண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 200 மில்லி, 200 கிராம். ஸோ அடுத்த தடவை நான் வந்து ஆயில் பாட்டில் மாற்றலான் இருக்கேன் காய்ஸ். இந்த வாட்டர் இந்த டைம் வந்து இது மாதிரி போட்டுட்டு அடுத்த பாட்டில் மாற்றிடுவோம். எனக்கு இந்த பாட்டில் பிடிக்கவில்லை. ஸோ இப்போ வந்து 7வது பாட்டில் நிரப்பியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12 பாட்டில் வந்திருக்கு. எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். இது எல்லாமே இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு 200 ml கிட்ட வரும். சரிங்களா? வடிகட்டை வச்சுருக்கேன் இந்த மூலிகை எல்லாமே போட்டு. கீழே இந்த இதுலேயும் இருக்குது மூலிகை, அதுக்கு கீழே வந்து சல்லடை வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஆயில் ஊற்றும். அதனால் இது நம்மளோட யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். சரிங்களா? நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு, ஆயில் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் ஒட்டாது. அதனால் நல்லா துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஸ்டிக்கரு, ஆயில் ஸ்டிக்கரு. ஆனால் நான் இதுக்கு மேலே ஆயில் பாட்டில் வச்சுக்கிறேன்.
இந்த மூடியோட எட்ஜ் வருது இல்லைங்களா, இந்த மூடி இருங்க கரெக்டாக, இந்த மூடியோட ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக தான் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டணும். கரெக்டான பகுதியில் எடுத்துட்டு நல்லா இருக்கா, இதே மாதிரி எல்லாமே ஒட்டிடலாம். கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தேய்க்கும் போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புழுவெட்டு இருக்குது, பெயின் தொல்லை இருக்குது, எனக்கு வந்து ஹேர் சில்கியாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் ஒட்டிட்டு இப்போ இதை கொண்டு போய் ஃபுல்லாக ஸ்டிக்கர் எடுக்கினதுக்கப்புறம் கடையில் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கிடுவேன். சரிங்களா? இப்படி தான் என்னோடய டே ரொட்டீன் போய்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் பாட்டில், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். கிட்டத்தட்ட 12வது பாட்டில் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று வந்து நம்ம சீரம் வீடியோ போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து பேக்கிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கிளிப்பிங்காக நான் ஆயிலை வந்து எப்படி இது பண்ணுறேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லோரும். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கையில் இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு இது பண்ணும். 7 ஆயில் கலந்துருக்கு, 21 மூலிகை போட்டிருக்கு. சரிங்களா? ஹேர் ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். புழுவெட்டு, டேண்ட்ரஃபு, முடி வந்து வெடிப்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து பிரேக் ஆகி கொட்டு வெடித்து கீழே விழுகிறது, இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 ரூபா வருது, 200 கிராம். சரிங்களா? 200 மில்லி. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஆயில் வாங்குகிற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட இன்ன வரைக்கும் நான் ஆன்லைனில் நிறைய பேத்துக்கு கொடுக்கல, ஆனால் ஆஃப்லைனில் வந்து என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் தொடர்ந்து இப்படி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே 300 400க்கு மேலே தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து லாபம் கம்மியாக வச்சு ஆயில் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆயில் மறுபடியும் வந்து தேடி பிடிச்சி வாங்குகிற அளவுக்கு இருக்கும். சரி காய்ஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வேலை என்னவோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.